வணக்கம் தேவ நண்பர்களே. எல்லோருக்கும் தேவ விசுவாசம் எங்கும் பெருகட்டும். இன்னைக்கு நம்ம ஒரு ஜீவ வார்த்தை பார்க்கலாம். கலாத்தியர் 3:11 அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாகி இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமாங்க, யார் ஒருத்தரும் அதாவது நியாயப்பிரமாணத்தை நான் இதை கரெக்டாக பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லைங்க நம்ம இயேசப்பாட்ட. அவர்கிட்ட இருக்கிற ஒரே கான்செப்ட் அவர்கிட்ட அப்படிங்கிறதப்போ வேதத்தில், கிறிஸ்தவத்தில், இந்த வேத பைபிள்களில் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விசுவாசம். விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளோட நெருங்குறாரு, நம்ம ஆண்டவரோட நெருங்குறோம். அப்போ நமக்கு எல்லா ஆவியானவர் நமக்கு எல்லா கிருபையும் செய்கிறாங்க, எல்லா வேலைகளும் நமக்கு தானாக நடைபெறுது. ஸோ நியாயப்பிரமாணத்தினால ஒன்றும் ஆகிறது இல்லை. ஒருவனும் தேவனிடத்துல நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதிமான்கள் ஆகிறது இல்லை. கண்டிப்பா விசுவாசிச்சுட்டா அப்படின்னா அவனுக்கு கிருபையும் ஆசீர்வாதமும் அவனுக்கு ரட்சிப்பும் உண்டு. ஸோ இதுக்கு ரெண்டு கதைகள் உதாரணமா நான் பைபிள்ல இருந்தே கொடுக்க முடியும். ஒன்று சகையுடைய கதை. சகையு என்ன பண்ணா அப்படின்னா அவன் ஒரு பெரும் செல்வந்தன். அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள், அவன் நிறைய சொத்துக்களை கொள்ளையடிச்சு சேர்த்தான் அப்படின்லாம் இருக்குது. நிறைய சொத்துக்கள் அவன்கிட்ட இருக்குது. அப்போ இயேசு ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஊர்களையும் கூட்டம் நிரம்பி வழியுது. அப்போ சகையுடைய ஊருக்கு போகும்போது கூட்டம், சரியான கூட்டம். இயேசப்பாவை பார்க்கறதுக்காண்டி எல்லாரும் தள்ளுமுள்ளு போட்டு நெருக்கி நிற்கிறாங்க. இயேசப்பா தூரத்துல இருந்து பார்க்குறாரு. ஒருத்தன் காட்டத்தி மரத்தின் மேல உட்காந்து ஏசப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலோடு அவன் ரெடியா இருக்கான். இப்போ பார்க்கறாரு, பார்த்தா சகையு. உடனே ஏசப்பா, இங்க இவ்வளவு பேர், இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு பேரையும் விட்டுட்டு ஏசப்பா கூப்பிடுறாரு, சகையவே இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நம்மளை கூப்பிட்டாரு, நம்ம எவ்வளவு நம்ம பலிகாரம் அப்படி இப்படின்லாம் ஊர்க்காரங்களாம் நம்மளை சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம எப்படி ஏசப்பாவுடைய பிள்ளையானோன்னு தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டு வரான். கூப்பிட்ட உடனே வர்றான். சகைவே, ஏன் நீ மேலே ஏறி உட்காந்துருக்க, நான் உங்களை பார்க்கறதுக்காண்டி ரொம்ப ஆவலா இருந்தேன், நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். உடனே ஏசப்பா சொல்லிட்டாரு, சரி நான் அவன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க இருந்தவங்க எல்லாரும் சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யர்கள் மற்ற எல்லாரும் கூடி கூடி பேசி சொன்னாங்க, அவன் ரொம்ப ஏமாற்றுக்காரன், அவனோட வீட்டுக்கு போறதுக்கு எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்றாங்க, ஆஹா அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் ஒண்ணு சொல்றான், ஏசப்பா நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நான் இனி எல்லாத்தையும் யாருக்காவது நான் தவறு செஞ்சிருந்தேன்னா, யார்கிட்டயாவது நான் ஏமாற்றி இருந்தேன்னா, ஒரு பங்குக்கு நான் 3 பங்கா நான் கொடுத்துருந்தேன் எல்லாத்துட்டையும் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாரு, இந்த வீடு இன்று ரட்சிக்கப்பட்டது. பைபிள்ல இருக்கு, நீங்க எடுத்து படிங்க. சகைவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அது. அவன் எவ்வளவு பெரிய பலிகாரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்கட்டும், அவன் மனம் திரும்பி ஏசப்பாட்ட ஏசப்பா நான் என்னோட சொத்தை முழுவதையும் நான் கொடுத்துட்றேன், நான் எதனாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு ஒன்றே போதும்னு விசுவாசிச்சிட்டான். பார்த்தீங்களா, அதுதான் ஏசப்பா அவனை வா நீ என்னோட ஐக்கியமாகும்னு சொல்லிட்டாரு. இது ஒரு வகை. இன்னொரு இடத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வரான். அவன் பெரிய செல்வந்தன். அவன் ஒரு சின்ன வயசு தான். அவன் ஏசப்பாட்ட ஆண்டவரே, நான் உங்களோட சேரணும், நான் உங்க பின்னாடி நான் நிறைய விஷயங்கள் நான் செய்ய விரும்புறேன், எனக்கு இந்த மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரான். சொன்ன உடனே ஏசப்பா சொல்றாரு, சரிப்பா நீ உனக்கும் இது எல்லாமே இந்த இயேசுனுடைய பிள்ளையா நீ மாறிடலாம், நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறிடலாம், நீ அதுக்கு ஒண்ணு பண்ணணும், போய் நீ நியாயப்பிரமாண விதிகள் எல்லாம் கடைபிடி அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையில இருந்தே அதை நான் கடைபிடிக்கிறேனே, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, நான் சிறு பிள்ளையில இருந்தே நான் அந்த நியாயப்பிரமாண விதிகள் ஒன்னொன்னையும் நான் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், 10 கட்டளைகளையும் நான் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் இயேசு பார்க்குறாரு, ஆஹா அப்படியா, சரி அப்ப நீ இன்னொன்னு பண்ணு, உன்னோட சொத்துக்கள்ல எல்லா சொத்தையும் வித்து எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு நீ திரும்ப வா, என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம்,
நம்ம இவ்வளவு அப்பதான் அவனுக்கே ஷாக் ஆகுது. அப்பதான் அவனே ரியலைஸ் பண்றான், நம்ம வந்து செல்வத்துக்கு தான் அடிமையா இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்கு அடிமையா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி போயிடலாம். ஸோ ஏசப்பா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து சாதாரண மனுஷன் தான். அவரு சாதாரண மனுஷன் வடிவில் தான் இருக்கிறாரு. ஆனா அவரு பண்ணின அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் எவ்வளவு சொல்லி மாளாது. நம்மளுடைய உள்ளத்தின் உள் கைகளை எல்லாம் அவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர். இப்போ அந்த சகையும் மனசுல என்ன இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சது. அதனால அவனை வந்து ரட்சிச்சிட்டாரு. அவன் கொலைகாரனா அவன் வந்து கொள்ளையடிக்கிறவனா இருக்கலாம், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய வீடு ரட்சிக்கப்பட்டது. ஏன்? அவனுடைய உள்ளம் வந்து தெரிஞ்சிருச்சு ஆண்டவருக்கு. ஏசப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இவன் நல்ல இனி ரட்சிக்கப்படுவான்னு தெரிஞ்சிருச்சு, கொடுத்துட்டாரு. இவன் இன்னொருத்தர் செல்வந்தன் வந்து நானும் ரட்சிக்கப்படணும்னு வரும்போது அவர் வந்து அதை நிராகரிக்கிறாரு. ஏன்? அவனுக்கு அந்த அந்த செல்வத்தை தாண்டி வர முடியல, ஐஸ்வர்யத்தை தாண்டி அவனால வர முடியல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ அதனால வந்து ஐஸ்வர்யமே வேண்டான்னு இயேசு எந்த இடத்துலையும் சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியா அவர் வகைப்படுத்தி வச்சிருக்காரு, எல்லாத்தையும் உள்ளங்கையில வச்சிருக்காரு, உள்ளங்கையில எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வேதங்கள். ஸோ அதனால நியாயப்பிரமாணத்தினால இந்த கலாத்தியர் 3:11 சொல்றது போல, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறது இல்லை என்கிறது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசம் ஒன்றுதாங்க. நம்ம ஆண்டவரை இந்த வேத பைபிள்கள்ல இந்த கிறிஸ்தவத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம விசுவாசிக்கணும். அதுவும் நம்மளுடைய ஏசப்பாவை விசுவாசிக்கணும், தேவ குமாரனை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற போது கண்டிப்பா அந்த உச்சகட்டமான அந்த நிலையை நம்மளும் அடைவோம். ஆண்டவனுடைய நிலையில இன்னைக்கு கலாத்தியர் 3:11 நம்ம சிறப்பா நான் கண்டிருக்கோம். மீண்டும் நான் மற்றொரு தேவ வாக்கியத்தோட உங்களோட வந்து சந்திக்கிறேன். தேவ கிருபை எங்கு நிலவட்டும். தேவ சமாதானம்.